சில பேர்கிட்ட மட்டும் பணம் வந்துட்டே இருக்கு, சில பேர் எவ்வளவு உழைச்சாலும் பணமே வர மாட்டேங்குது. ஏன் அது மாதிரி நடக்குது? உங்களுடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் வரும். இதுக்கு வந்து நிறைய விதமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்கு. சரி, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் சொல்லுங்க. எனக்கு நிறைய பணம் வரணும்னா என்ன பண்ணலாம்? பணத்துக்கு எப்பவுமே வந்து கவுண்ட் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஆர்டரே போடலாம். எனக்கு இதை கொடு, எனக்கு இப்போ நீ இதை கொடு. கண்டிப்பா அது உங்களுக்கு ஈவினிங்குள்ள நடக்கும். நீங்களே அந்த மிராக்கிள் சொல்வீங்க. ரொம்ப நாள் வராம இருக்கக்கூடிய ஒரு படம் அது அதிசயமா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்றது நீங்கள் அதிகாரமாக ஆர்டரே போடலாம். எனக்கு இப்போ பணம் தேவை, இப்போ எனக்கு பணம் வேணும். அவங்களுடைய சோல் பவரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நியாயமான கோரிக்கையை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்கும். அதுக்கு வந்து தடையே இருக்காது. லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த வார்த்தையை தான் வந்து நிறைய பேர் யூடியூப்ல தேடிட்டே இருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும், மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வர வைக்கிறது எப்படி, அதுவும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்ற கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக அகம் ஹேஸ்ட்ரோ மீனாட்சி நம்ம கிட்ட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹேமந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன், சொல்லுங்க. சில பேர்கிட்ட மட்டும் பணம் வந்துட்டே இருக்கு, சில பேர் எவ்வளோ உழைச்சாலும் பணமே வர மாட்டேங்குது. ஏன் அது மாதிரி நடக்குது? அவங்களோட மைண்ட் செட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? முதல்ல வந்து பணம் இல்லை, பணம் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், அவங்களுடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேட்டர்னே வந்துட்டு அவங்களுடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இந்த ஒரு பிரபஞ்சத்தில் இந்த ஜென்ரேஷனில் நம்ம அதை வந்து அனுபவிச்சுட்ருப்போம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது, பண கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பிளாக்கேஜ் வரும் சடனாக. எவ்வளோ பெரிய ஒரு மில்லியனியர் எப்படி இருந்தாலுமே திடீர்னு அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மணி பிளாக்கேஜ் அப்படின்றது எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மணி பிளாக்கேஜ்லேருந்து விடுபடுறதுக்கு பிரபஞ்சம் வந்து எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய விதமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் கர்மானால வந்து அவங்களுடைய மணி பிளாக்கேஜ் வருதுன்னு சொல்லுங்கள், ஆனால் விதியை மதியால் மாற்றலான்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து கர்மானால வெறும் மணி பிளாக்கேஜ் மட்டும் இல்லை, நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இதுவும் வந்து முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு கர்மா. ஏதோ ஒரு பலன் நம்ம இந்த ஒரு 1 hour நம்ம வந்து இன்னைக்கு மீட் பண்ணணும், நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன் எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த டிசைனான ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து தப்பாக ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பிளாக்கேஜ் ஆகுது அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி மதியால் இந்த பிரபஞ்சத்துடைய உதவியால் நம்மளால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி மாற்ற முடியும். அந்த பவர் வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அது தெரியாமல் தான் நம்ம வந்து வெளியே போயிட்டு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டுருக்கோம். அவங்களுடைய சோல் பவரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நியாயமான கோரிக்கையை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்கும். அதுக்கு வந்து தடையே இருக்காது. இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் கொஸ்டின் என்னன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு 1,00,000 ரூபாய் எனக்கு வர வைக்கிறேன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் எதாவது வருமா? இது வந்து என்னன்னா நமக்கு வந்து மேஜிக் மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோன்னே நமக்கு மேல இருந்து பணம் வராது, இல்லை எங்க இருந்தாவது போய் நம்ம பிளக் பண்ணி பணத்தை வந்து பறிச்சுட்டு வர அப்படிலாம் வராது. சரி, ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் இதான், இந்த ஸ்விட்ச் வேர்ட் நான் எழுதுனா போதுமா எனக்கு பணம் வந்துடும், அப்போ நான் வீட்லேயே தூங்கிட்டு இருக்கேன், நான் இதை மட்டும் எழுதுறேன், நான் இதை மட்டும் சாண்ட் பண்றேன், இதை மட்டும் வாட்டர் தெரப்பி பண்றேன், எனக்கு வந்து பணம் வந்துடும், அப்போ நான் எதுவுமே வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஆக்சுவலா என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேலை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து மந்த்லி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 lakhs இருக்குது அப்படின்னா அந்த 11 lakhsலேருந்து எப்படி எனக்கு வந்து ஒரு 12 to 13 ஆக்குறது? ஸோ எடுத்தோடனே நம்ம 25 lakhsக்கு எய்ம் பண்ண படிப்படியாக முன்னேறணும். நம்மளுடைய முயற்சிகள் தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மைல் ஸ்டோன். இப்போ ஒரு சேலரிட் பர்சன் இருக்காங்க, இல்லை ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க, அதுலேருந்து அவங்க அடுத்த ஒரு ப்ரொமோஷன் வேணும். அந்த ப்ரொமோஷன் போனால் அவங்க வந்து ஒரு 35,000 சேலரியிலேருந்து அவங்களுக்கு ஒரு 40K சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான். இப்போ இப்படி ஒன்று கேட்குறேன், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு, ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, அவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? வீடு வாங்குறதுக்கு எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய வீடு அப்படின்றது இல்லை. இப்போ எனக்கு தெரியும் என் பட்ஜெட் என்னென்னு, என்னால் இந்த பேக்கேஜில் என்னால் ஒரு வீடு வாங்க முடியும்னு தெரியும். இப்போ நானே ஆல் ஆஃப் சடன் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு 10 கோடிக்கு வீடு கேட்டேன்னா கிடைக்காது.
என்னுடைய என்னுடைய சர்க்கிள் எவ்வளோ, ஆனால் அதுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ்னு இருக்கும்ல, லோனில் பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லை எனக்கு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறதுல பிளாக்கேஜ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து மிராக்கிள் மாதிரி கிடைக்கும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளைண்ட்ஸை நம்ம மீட் பண்ணுவோம், இல்லை நம்மளுடைய வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு பார்ட் டைமாக இன்னொரு ஒரு ஒர்க் பண்ணுவோம், இல்லை ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்தாடா உனக்கு ஒரு இனிஷியலுக்கு வந்து என்னோட பேமெண்ட் நீ வச்சுக்கோ, நீ அப்புறமா எனக்கு வந்து கூட, அந்த மாதிரியான விஷயங்கள் மிராக்கிள் மாதிரி நடக்கும், 100% நடக்கும். இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா என்னோட லெவல் எவ்வளோன்னு கணிக்கிறதுல தான் பிரச்சனையே. அது எல்லா மனுஷருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நாம ஒரு 2 crore ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னும். இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 lakhsல வீடு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளால இந்த இஎம்ஐ தான் கட்ட முடியும்ன்றது ஒன்று இருக்கும்ல. அதாவது நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன், நம்மளால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசைப்படுங்கன்றீங்க. அதுக்கு படிப்படியாக ஆசைப்பட்டா அந்த படிப்படியான வளர்ச்சியே நாளைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு growth, ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மளிகை கடை நார்மலாக வச்சிருக்காரு, அவரால் ஒரு 50 to 60 லட்சத்துக்கு தான் வீடு வாங்க முடியும் அப்படின்னா, அவருடைய மளிகை கடை நாளைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகிற அளவுக்கு அவரால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த சூப்பர் மார்க்கெட் ஆகி அவர் ஒரு ஹோல்சேலாக 10 மளிகை கடைங்களுக்கு இது சப்ளை பண்ணும்போது அவர் வந்து இந்த 50 லட்சம்ன்றதை அவர் அடுத்து ஒரு 1.5 கோடிக்கு வீடு பார்க்கலாம். இப்படி தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கணுமே தவிர, நம்ம பகல் கனவுக்கான மாதிரி நான் இந்த ஸ்விட்ச் வேர்ட் நான் 108 தடவை எழுதிட்டேன், நான் எழுதினதுனால எனக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது. சரி, ஓகே. இப்போ கடன் அதிகமாக இருக்க வச்சிங்களேன், அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி மாற்ற முடியுமா? தாராளமாக. ஸோ கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, அதுக்கு சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, சாண்டிங் மெத்தட் இருக்கு. ஸோ அதை நீங்க பண்ணி எனக்கு என்னோட கடன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, என்னோட 20 லட்சம் ரூபாய் கடன் அடைஞ்சதுக்கு நன்றி பிரபஞ்சமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை நம்ம சொல்லி அதை நம்ம ஒன்று எழுதி எரிக்கலாம், இல்லை கிரீன் கலர் பென்ல எழுதலாம், இல்லை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அந்த வாட்டரை வந்து குடிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடனுக்குன்னு நம்ம ஒரு வட்டி கட்டிட்டு இருப்போம். ஸோ அது வந்து என்ன ஆகும், நம்ம ஒரு பிரின்சிபலோட அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அந்த பணம் எப்படி நமக்கு கிடைச்சிச்சுனே தெரியாது. நியாயமான விஷயங்கள் பத்தி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த 20 lakhs கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்லையே நம்ம இந்த கடனை அடைச்சிட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அது எப்படி நீங்க அடைச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வரும், தானாவே வரும். எப்படி வந்து அது உங்களுக்கு வரும், இது வந்து ஒரு கிளவுட் மாதிரி தான் யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைஞ்சது தான் நம்மளுடைய உலகம். ஸோ அந்த உலகத்துல நம்ம நல்லா நம்மளுடைய சோல் பவர் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப அதை சுத்தமா வச்சுக்கிட்டு நம்மளுடைய கான்சென்ட்ரேட் பண்ணி விசுவலைசேஷன் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நல்ல மனசோட நம்ம வந்து நியாயமா விசுவலைசேஷன் பண்றோம்னு வைங்களேன், நம்ம எது கேட்டாலுமே பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட கொடுக்கும். சரி, நீங்கள் டெக்னிக்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன தவறுகள்லாம் மேக்ஸிமம் பண்ணுவாங்க? தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறது, நமக்கு என்ன அப்படின்றது தெரியாமலே நான் அது எழுதிட்டேன்ப்பா எனக்கு நாளைக்கு காலை 1 கோடி கிடைக்க போகுது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபால்ஸ், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பட் உங்களுடைய க்ரோத்துக்கு இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நானும் தான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், கடையை திறக்கிறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், எனக்கான வளர்ச்சி இல்லை, என்னன்னு தெரியல, கையில் பணம் தங்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை, இல்லை எனக்கு வந்து இந்த ஒரு 50,000க்கு மேலே என்னால் சம்பாதிக்கவே முடியல, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி விஸ்வலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம கரெக்டான முறையில் கரெக்டான விதத்துக்கு பண்ணணும். நம்ம ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்க்கோ இல்லை எங்கேயாவது போய் தப்பாக ஒரு பணத்தை அபகரிக்கிறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். குற்ற உணர்ச்சி இல்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். கண்டிப்பாக நியாயமாக எது இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் வந்து ஹெல்ப். சரி, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் சொல்லுங்கள், எனக்கு நிறைய பணம் வரணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ நிறைய வந்து பணம் வரதுக்கு வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ்க்கு புரிஞ்ச பாஷையில் எழுதப்பட்ட ஒரு கோட் வேர்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, சிகில்ஸ் இருக்குது, ரூன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா, இது எதுவுமே நம்மளா இப்போ டிசைன் பண்ணது கிடையாது. இது எல்லாமே முன்னாடியே எழுதி வச்சது தான். இன்றைக்கி நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம் முறையாக, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பணத்துக்கு எப்போவுமே வந்து கவுண்ட் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்னும் போது, அந்த பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்னா எனக்கு பணத்தை இமிடியேட்டாக கொண்டு வா,
அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட போயிட்டு நம்ம இப்போ கோவில்லலாம் அழுது அந்த மாதிரிலாம் வேண்டிப்போம் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வேண்டணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் நியாயமாக தான் கேட்க போகிறீங்க அப்படின்னும் போது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஆர்டரே போடலாம். எனக்கு இதை கொடு, எனக்கு இப்போ நீ இதை கொடு. ஈவன் நீங்கள் வந்து உண்மையிலே நம்புறீங்க இந்த பிரபஞ்சத்தை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈவினிங்குள்ளே நடக்கும். நீங்களே அந்த மிராக்கிள் சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்றது நீங்கள் அதிகாரமாக ஆர்டரே போடலாம். எனக்கு இப்போ பணம் தேவை, இப்போ எனக்கு பணம் வேணும். ஒருத்தங்க ஃபோனே எடுக்காமல் இருப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, அவங்கள நம்ம பிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு அந்த பணம் நமக்கு கிடைக்கும். இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ரொம்ப நாள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு படம் அது அதிசயமாக அன்னைக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இல்லையா புதுசாக ஏதாவது ஒரு வியாபாரம் வரும். இல்லை நீங்கள் ஒரு கிளாஸே எடுக்கிறீங்க, அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு 2 நியூ அட்மிஷன்ஸ் புதுசாக வருவாங்க, எப்படி வந்திருப்பாங்கன்னே தெரியாது. அவங்களால நீங்கள் அன்னைக்கு ஒரு 3000 5000 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸ் கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் வந்துட்டு ஒரு 11 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் விஸ்வலைசேஷன் பண்ணணும். எப்படி விசுவலைசேஷன் பண்ணணும்? விஸ்வலைசேஷன் அப்படின்றது நீங்கள் ஒரு கற்பனை. இப்போ நீங்கள் வந்து சொல்வீங்க இல்லையா, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த படம் இப்படி இருந்ததுடா அப்படி இருந்ததுடான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அதை விவரித்து சொல்வீங்க. விவரித்து சொல்லும் போது உங்களுக்கு அதெல்லாம் படமாக உங்கள் மைண்டில் ஓடிட்டே தான் நீங்கள் சொல்வீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பணம் கிடைக்குது, இந்த பணத்தை நீங்கள் வந்தோடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறீங்க. அதாவது பணம் கிடைச்ச மாதிரி நம்பணும். கிடைச்ச மாதிரி நம்பி நம்ம யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சமைக்கும் போதாகட்டும், டிரைவிங்கில் ஆகட்டும், எல்லா டைமே தேங்க்யூ யூனிவர்ஸ் நீங்கள் சொல்ல சொல்ல எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக மாறும். உங்கள் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வராது. நீங்கள் இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்துக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஜேர்னியே வந்து உங்களுக்கே ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரும். ஸோ அது வந்து நம்ம அந்த அனுபவிக்கும் போது அதனுடைய ஃபீல் வந்து நம்மளால உணர முடியும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சீக்ரெட் அப்படின்ற வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த வீடியோ திட்டமும் செஞ்சாங்க. இது என்ன, இது முட்டாள்தனமாக இருக்குது, ஏதாவது ஒருத்தர் சொல்கிறாங்க எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, நான் நம்பி டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எதனால அந்த சீக்ரெட் டெக்னிக் வேலை செய்யாமல் போகுது? சீக்ரெட் டெக்னிக்னு இல்லை, எல்லா டெக்னிக்குமே என்ன தெரியுமா, நம்ம அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம அதோட மறந்துட்டோம். நான் இதை நம்பி பண்ணேன், நான் வந்து கொடுத்துட்டேன், சரண்டர் ஆகிடணும் யூனிவர்ஸ் கிட்ட. சரண்டர் ஆகிட்டு நீங்கள் அதுக்கான வேலைகளை பார்க்கணும். இப்போ நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான் எழுதிட்டேன் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வானத்துல இருந்து எதுவுமே குதிக்காது. நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கிடைக்காம இருக்கு இல்லையா, அதை வந்து கிடைக்க வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கும் சீக்ரெட்டும் தான் இந்த யூனிவர்ஸை தவிர நான் சும்மா இப்படியே உட்காந்துக்கிறேன், எனக்கு இந்த 10 ஸ்விட்ச் வேர்ட் இருக்கு, நான் எழுதி நான் பணம் சம்பாதிக்கிறேன்னா அந்த மாதிரி பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் சரண்டர்னு ஒன்று சொன்னீங்க, அந்த சரண்டர்னா என்ன? இப்போ நான் சரண்டர் ஆகிட்டுனா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலர் பாபா டிவோட்டியாக இருப்பாங்க, சிலர் வந்துட்டு வாராகி டிவோட்டியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லிட்டேன்ப்பா நான் நம்புகிறேன். இப்போ சிலர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு மாதா முன்னாடி சொல்லுவாங்க, சிலர் ஜீசஸ் முன்னாடி சொல்லுவாங்க நான் சொல்லிட்டேன். அதாவது இது செய்யறதுக்கு எந்த கோயிலும் எந்த இடமும் தடை இல்லை. இது எதுவுமே கிடையாது, இதுக்கு எந்த மதம் எதுவுமே வந்து தடை கிடையாது. ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் ஒரு கடவுளை வந்து நம்ம வந்து நம்பி சரண்டர் ஆகுறோமோ, இப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய பேரண்ட்ஸை நம்பி நம்ம வந்து சரண்டர் ஆகி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நம்பி நம்ம இப்போ ஒரு ஸ்விட்ச் வேர்டு எழுதிட்டு எனக்கு பேங்க்ல கிரெடிட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் அவங்கள நம்பி நீங்கள் வந்து அந்த மெடிடேட் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் எழுத வேண்டியதை எழுதுறீங்க, இல்லை வாட்டர் மெத்தட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிலீவ்னஸ் வந்து உங்களுக்குள்ளே வரணும். அது வரும்போது தான் சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோட லைஃப்ல எல்லாமே எனக்கு இந்த பிளேஸில் இப்போ நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு வெறும் யூனிவர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ வெறும் யூனிவர்ஸோட ஹெல்ப், வெறும்னு சொல்லக்கூடாது, யூனிவர்ஸுடைய அந்த ஹெல்ப்னால தான் வந்துட்டு இந்த growth வந்து எனக்கு வந்து லைஃப்பில் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம நம்பி பண்ணும்போது, நம்பி எழுதும் போது நமக்கான விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணங்களுக்கு தான் நிறைய பவர் இருக்குது. ஸோ நம்மளுடைய சோல் பவர் வந்து ஒரு விஷயத்த நம்ம நினைப்போம், என்னடா இப்போ தான் நான் ஒன்று நினச்சேன் நீ கால் பண்ணிட்டே. அப்போது என்ன, நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் அந்த பவரை தவிர, ஏன்னா அவங்க பேசியிருக்கவே மாட்டோம், ரொம்ப நாள் ஆயிருக்கும், ஆனால் பார்த்தா திடீர்னு அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை திடீர்னு அவங்க நம்மளை மீட் பண்ணுவோம். இது எல்லாமே நடக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எண்ணம். அந்த சோல் பவருக்கு இல்லாத ஒரு பவரே எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது, நம்பும் போது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அழகானதா மாறும். இப்போ உங்களை நம்பி நான் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் எங்கள் ஆடியன்ஸ்க்கு, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியோ
இல்லை இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற டெக்னிக் பற்றியோ என்ன வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். சீரியஸாக நான் வந்து சொல்வேன். ஏன்னா அதான் சொல்கிறேன், இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வரும். அதையும் நான் இப்போவே சொல்கிறேன். பட் அது அதுக்கும் என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சூப்பர். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பேசுவோம். நன்றி. நன்றி.